Hi friends, welcome to SS Queen channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 2 பொட்டேட்டோவை நம்ம பாயில் பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சிரீங்க. இப்படி மேஷ் பண்ணா லைட்டா மேஷ் பண்ணால அது மேஷ் ஆயிடும். அதுக்கு அப்புறம் ஒரு ஆனியன், கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கேரட் துருகி எடுத்துர்க்கேன். நீங்க வேணும்ன்றப்ப கொடை மிளகாய் வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமா கெச்சப்பும் கொஞ்சமா பெப்பர் சால்ட்டும் போட்டுருக்கேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது நல்லா ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும் சாப்பிடும்போது. இது நம்ம வந்து பசங்களுக்கு ஈஸியா அண்ட் ஃபாஸ்ட்டாவும் செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக்னு சொல்லுவேன் நான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பொண்ணு அடிக்கடி இதை தான் செஞ்சு கேட்கும். இது செஞ்சு சாப்பிட்டுட்டா ரொம்ப திருப்தியாக ஃபீல் ஆகும். எனக்குவே ஒரு வயிறு ஃபுல்லாக ஒரு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். வாரத்தில் எங்கள் வீட்டில் 2 நாள் கண்டிப்பாக பிரெட் ரெசிபீஸ், கண்டிப்பாக ஒரு சாண்ட்விச்சாவோ இல்லை ஒரு எக் டோஸ்ட்டாவோ நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். என் வீட்டுக்காருக்கும் அது ரொம்ப பிடிக்கும், என் பாப்பாக்குமே அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அந்த ஃபில்லிங்கை இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கிங்க. அதிகம் வைக்காதீங்க, கொஞ்சமாக வச்சு இதுக்கு மேலே நீங்கள் சீஸ் ஷீட் இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக மொசரல்லா சீஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் இருந்துச்சு, அதை தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம பட்டர் போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டு உங்கள்கிட்ட சாப்பிடுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது நல்லாவே உள்ள ஸ்டஃப் ஆகிடும். இது கூட ஒரு பேனில் லைட்டாக பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும்னே 2 சைடும் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த சீஸ் உள்ளே இருக்கிற சீஸ் நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டரோட நல்லா மொறுன்னு டோஸ்ட் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா ப்ரெட்டு தீஞ்சிடும், உள்ளே இருக்கிற அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகாது. சரியா, ப்ரெட்டு வந்து குக் ஆகிடும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பிரச்சனை இல்லை, நம்ம ஏற்கனவே குக் பண்ணது தான். ஆனால் அந்த சீஸ் வந்து மெல்ட்டே ஆகாது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிங்க. இதுக்கு பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா லைட்டாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வச்சுட்டேன், சிம்மில் வச்சு குக் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக உள்ள அப்படியே சீஸ் லேயரோட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு 2 சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இது கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.